கர்த்தர் நாம பரிசுத்தப்படுவதாக. இந்த காலையில் நம்ம தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட பேதி 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். இங்கே நாமான் என்ற படைத்தளபதியை பற்றி பார்க்குறோம். சிரியா படைத்தளபதி. அப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு குஷ்ரோகம் இருக்குது. ஒரு பெரிய ஆளாக இருந்தாலும் அவனுக்கு குஷ்ரோகன்ற வியாதி இருக்குது. இது அவனுக்கு எப்படியோ பெரிய ஒரு அவமானமாக தான் இருந்திருக்கும். அப்பொழுது அவன் வீட்டில் இருந்த இந்த வேலைக்கார பெண்ணு சொல்கிறாங்க, எங்கள் ஊரில் என்னது ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறான், நீங்கள் அங்கே போனால் அவங்க சுகம் தருவார். இப்போ அவன் போய் அவனோட ராஜாவினிடத்தில் சொல்லுகிறான். அப்போ அந்த சிறிய ராஜா என்ன சொல்கிறான், நான் இஸ்ரேல் ராஜாக்கு ஒரு கடிதத்தை அனுப்புகிறேன். அவன் வெகுமதிகளோடு அவன் அந்த இஸ்ரேல் ராஜாக்கிட்ட போகிறான். இப்போ இஸ்ரேல் அந்த கடிதம் கிடைத்த உடனே, நான் கடவுனா நான் கொல்வதற்கும் ஒரு ஆளை உயிர் பெயர் வைக்கிறதுக்கும் நான் எப்படி அவனுடைய குஷ்ரோகத்தை சுகப்படுத்த முடியும்? அவன் என்னோட சண்டை போடுறதுக்கு தான் இந்த மாதிரி வேலையை சண்டை ஆரம்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லெட்டர் அனுப்புகிறான்னு. அப்போ எலிசா அந்த காரியத்தை கேள்விப்பட்ட உடனே என்ன சொல்கிறான், அவன் என்னிடத்தில் அனுப்புங்க, நீங்கள் ஏன் உங்கள் ட்ரெஸ் எல்லாம் கிழிக்கிறீங்க, என்னிடத்தை அனுப்புங்கன்னு. நாம அவனுடைய ரதத்தில் என்ன பண்ண எலிசாவிட்ட இடத்துல வருகிறான். இப்போ எலிசா அவனுடைய அவனுக்குள்ள ஆளை வேலையால் அனுப்பி என்ன பண்ணுறான், நாம எடுத்து சொல்கிறான், யோர்தான் நதியில் போயிட்டு என்ன பண்ணு, அப்போ முழுகி 7 தடவை முழுகி உன்னுடைய அங்கே சரீரத்துக்கு கழுவு, அப்பொழுது நீ சுத்தமாவான். இது கேட்டோட நாமானுக்கு கோவம் வந்துச்சு. இது என்ன, எங்கள் சரியால இருக்கிற ஆற்றுகளை காற்றில் இங்கே உள்ளது நல்லா இருக்கா அப்படின்றான். கோவப்பட்டு என்ன பண்ணுறான், திரும்பி போகிறான். அப்போ அவனுடைய வேலைக்காரன் சொல்கிறான், பிதாவே, அந்த திருக்கு பெரிய விஷயம் சொன்னால் நீங்கள் செஞ்சிருக்க மாட்டீங்களா, போய் அவர் சொன்னதை செய்யுங்கன்னு சொல்கிறான். அவன் மறுபடியும் என்ன பண்ணுறான், போய் குளித்து 7 தடவை மூழ்கி எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவனுடைய சரீரம் சிறுப்பு சரீரம் போல் மாறுகிறது. அப்போ அவன் என்ன பண்ணுறான், எலியாவின் இடத்துல அவனை ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறான். எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்கிறாரு, அது இந்த வெகுமதியை வாங்கிக்கங்கன்றாங்க. அப்போ எனக்கு வேண்டாம், எனக்கு அது தேவையில்லைன்றாங்க. இப்போ அவன் சொல்கிறான், நான் அந்த ராஜா கடவுளை பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு நீங்கள் மன்னிக்கணும். எங்கள் ராஜா அவங்க கடவுளை கும்பிட போகும்போது எனக்கும் அங்கே கும்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். நான் ராஜா என்னை மன்னிங்கன்னு சொல்கிறேன். அப்போ சொல்கிறான், இல்லையா, நீங்கள் சமாளிட்டு போ. இந்த கெஹாசி அவனோட வேலைக்காரன் பார்த்தீங்கன்னா பார்க்குறான், நிறைய வெகுமதியை பார்க்குறான். என்ன பண்ணுறான், நான் போய் அவன்கிட்ட ஏதாவது வாங்கிக்கிறேன்னு சொல்லி முன்னாடி ஓடி போகிறான். அப்போ சொல்கிறேன், எங்களுடைய எஜமான் என்ன பண்ணுறாரு, 2 துணிகளும் 1 தாள் சில்வர் கேட்டிருக்காருன்னு, வெள்ளியை கேட்டிருக்காருன்றாங்க. அப்போ அவரை கொடுத்து அனுப்புகிறான். நம்ம வீட்டுக்கு வரும்போது இல்லையே கேட்குறான், என்னப்பான்றான். இல்லை நான் எங்கேயும் போகல கேட்குறான், என் இருதயமனோட போகலையா, நீ அங்கே போய் இதை வாங்க போக இல்லையா, இந்த தப்பு பண்ணதுனால என்ன ஆகுது, உனக்கு அந்த குஷ்ரோகம் வரும். இந்த வேத பகுதியில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் ஒன்று பாருங்க. சிறிய ஆண்டவருடைய அந்த கிருபை அந்நியருக்கும் கொடுக்கப்படுகிறது பாருங்க. அவன் இஸ்ரேல் ராஜாவுடைய பரம எதிரி யானே சிரியாவோட படைத்தலைவர். அவருக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுகிறது. இது என்னென்ன புரிகிறது என்றால், ஆண்டவர் அடைச்சு எல்லோருக்கும். 2வது பார்க்குறேங்க, தாழ்மை. நாமன் கோபப்படுகிறான். நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்ம ஒரு பேட்டர்ன் வச்சிருக்கிறோம். ஆண்டவர் இப்படிதான் நம்மளுக்கு ஒரு அற்புதம் செய்வார், ஆண்டவர் இப்படிதான் ஒரு வாழ்க்கையை செய்வார், இப்படிதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இல்லைங்க, ஆண்டவர் அவருடைய ஸ்டைலே வேற. ரொம்ப சொற்பமான விஷயத்தை கொண்டு கூட ஆண்டவரால் நம்மளுக்கு அற்புதம் செய்ய முடியும். இப்போ அதுக்கு தேவை ஒரு தாழ்மை. இவன் நான் படைத்தழுவி இதன் கர்வம் அவனுக்குள்ள இருந்தது, ஆனால் தன்னை தாழ்த்தும் போது அங்கே அவன் அற்புதம் கிடைக்கிறது. 3வது பார்க்குறோம், சொத்தமாகிறான். அவனுக்கு ஒரு புது வாழ்க்கை ஆண்டவர் வாழ்க்கையில கொடுக்கிறார். அவன் உடனே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். இதுதான் மெய்யான தேவனை ஏற்றுக்கொள்ளுகிறான்.
ஆமென். ஹல்லேலூயா. இதில் என்ன ஆண்டவர் நாமம் அங்கே மகிமைப்படுகிறது. கடைசியாக இந்த வேத பகுதி ஒரு எச்சரிக்கையோட முடிகிறது. கெஹாசி ஆசைப்பட்டான், அந்த பொண்ணு பொருளுக்கு ஆசைப்பட்டான். ஹல்லேலூயா. அவன் குஷ்டரோகியா மாறினான். இப்போ நம்ம இதை எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க, நமக்குள்ள பொருளாசை இருக்கக்கூடாது. ஆண்டவரை சார்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒரு வாழ்க்கை வேணும். நம் நினைவுகள் அல்ல, ஆண்டவர் சொல்வார், என் நினைவுகள் உங்க நினைவுகள் அல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லப்பா, என்னால வேற. நம்ம இந்த காலை வேளையில் இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம தாழ்த்துவோம், நம்ம தாழ்த்து கீழ்ப்படிவோம். அவருடைய வழி நடத்தல. ஆண்டவர் நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதன்படி நடக்கட்டும், அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். கடைசியா நமக்குள்ள அந்த பொருளாசை எந்த ஒரு சூழ்நிலையில் வராமல் நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளும். இந்த நாள் இனிய நாளாக மாறட்டும். ஆமேன்.